தான். என்னுடைய கல்லூரி படிப்பெல்லாம் ஆரல்வாய்மொழி அறிஞர் அண்ணா கல்லூரி தான். இங்கே தான் வளர்ந்தேன். மணிக்கட்டி பொட்டலில் தான் எனக்கு குருநாதர்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. எனவே பொட்டலுக்கு எனக்கு எப்போவுமே ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கு, அன்னைக்கு என்னைக்கும். அப்போ அந்த ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எனக்கு குமரி மாவட்டத்து மேலே எனக்கு ஒரு தனி அன்பு அக்கறை உண்டு. நான் பிறந்து வளர்ந்த மாவட்டம்லாம் இருந்து எனக்கு ஒரு பிரியம் அன்பு ரொம்ப உண்டு. அப்போ எனக்கு இந்த சரக்கல் விலை உருவானது கண்டு எனக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷம். குமரி மாவட்டத்தில் பகவானுக்கு ஒரு 4வது திரிசூல்னு சொல்லுவார். இப்போ 4வது ஒரு சூழல், நான் சொல்றதுக்கு ஒரு இடம் சொல்லிட்டேன். திரிசூல் இருக்கேன்னா அது ஒரு பிடி வேணும் நீளமாக, ஒரு அது பூமியில் ஊறுற மாதிரி ஒரு பிடி போய் இது உருவாகிருக்கு அப்படிங்கிறதா விஷயம். எனவே எனக்கு குமரி மாவட்டத்திலே கொஞ்சம் நிறைய புதிய பக்தர்களை, ஏற்கனவே பக்தர்கள் நிறைய இருக்கிறோம், ஆனால் புதிய பக்தர்களை ஈர்க்கணும், புதிய பக்தர்களை உருவாக்கணும் என்பது என்னுடைய கனவாக இருக்குது. அதை பகவான் இன்னைக்கு வந்து டாக்டர் எம்சி சிவகுமார் வழியாக அதை இன்னைக்கு அமலாக்கிட்டு உண்மையில சந்தோஷமாக விரும்பி வந்து இந்த இடத்த வந்து பார்க்கணும். இதை வந்து அது கரெக்டாக நாங்கள் கோயம்புத்தூர்ல இங்கே உறவு மாற்றி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நாங்கள் சேர்ந்துட்டோம். பார்த்த உடனே அவ்வளோதான், பாஸ்பரஸ் மாதிரி பற்றி பிடிச்சிட்டோம், 2 பேரும் ஒன்றாகிட்டோம். அதனால இன்னைக்கு வந்து எனக்கு அதில் என்ன சந்தோஷம்னா முதலாக அரங்கேற்ற வாய்ப்பு இங்கே கிடைச்சி பாருங்க. அது ஒரு பெரிய அதனால பரிபூர்ண 1000 விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் பெருசாக வச்சுக்காம நம்ம தொடர்ந்து பகவானுக்கு பணியாற்றி இருக்கணும். ஏன்னா நம்ம ஆசிரமத்திலே சாமி எழுதி வச்சிருப்பாரு, ஈவன் இஃப் ராமா ஆர் கிருஷ்ணா கம்ஸ் நவ் தே வில் ஆல்சோ பி கிரிட்டிசைஸ்ட். இப்போ ராமனும் கிருஷ்ணனும் வந்தால் கூட அதையும் 2 பேர் குறை சொல்லுவாங்க. இந்த உலகம் அப்படி தான் இருக்கிற, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம பகவானுக்கு தொடர்ந்து பணியாற்றிட்டு தொடர்ந்து முன் போய்கிட்டே இருக்கணும். அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் தூர விட்டுட்டு நேர இன்னும் நிறைய ஆட்கிட்ட யோகி நாமத்தை கொண்டு சேர்க்கிற அந்த பணியில் இந்த சரக்கல் விலை ஈடுபடணும். நான் தொடர்ந்து இங்கே வந்து விட்டுருக்கேன். தொடர்ந்து இங்கே வருவோம். நாங்கள் பகவான் பற்றிய செய்திகளை கொண்டு சேர்ப்போம். நாங்கள் புதுசாக ஏதாவது உருவாக்கிட்டோன்னா முதல்ல வந்து அரங்கேற்றம் ஓடிக்கிறோம். ஓகேவா? நாங்கள் இன்னும் அடுத்த ஏதாவது புதுசாக உருவாக்குறோன்னா நேரம் வந்து அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு சரக்கல் விலை வந்தால் இதுவரை எங்களுக்கு செல்லப்பாட்டிக்காக கொண்டு விடுவோம். இதுவரை எல்லாம் விளாத்தி குளத்தில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவன்கிட்ட சொல்கிறேன், எங்கள் ஊரில் ஒன்று வந்துட்டுதான், நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால் அந்த அளவிற்கு எனக்கு குமரி மாவட்டத்தில் ஒரு புதிய முளை அப்படி கிளர்ந்து வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பகவான்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தது. அதனால இன்றைக்கு அது சிவகுமார் அந்த முன்முயற்சி எடுத்திருக்காரு. நாங்கள் முழுமையாக கூட துணை நிற்போம். இன்னும் நிறைய இளைஞர்கள் எல்லாரையும் பண்ணி, ஏன்னா இது யாமற்ற இன்ப பெருகை வையகம். இந்த மாவட்டத்தை ரொம்பவும் நேசித்தவர் அவர். அவருக்கு முதல் ஆசிரமம் வந்ததும் இந்த குமார கோயில், முதல் ஆலயம் வந்ததும் காணிமடம், நிறைய முதல் வந்தது இந்த மாவட்டம் தான். எனவே இந்த மாவட்டத்துக்கு சாமிக்கு அப்படி ஒரு முதல் பக்தர் எல்லாமே இங்கிருந்து வந்தவங்க தான். அப்ப அப்படி இருக்க சுவாமிக்கு அடுத்த தலைமுறைகள் உருவாகும், ஒரு இடைவெளி வந்துடக்கூடாது. இந்த மாதிரி பூட்டம் பாட்டெல்லாம் சரிதான். இன்னைக்கு என்ன கேட்பாங்களா, பூட்டம் பாட்டை சொல்லிக்கிட்டே நம்ம வாழ முடியாது. இன்றைக்கு என்ன, இப்ப இன்றைய இளைஞர்கள் எனக்கு லட்சுமி நாராயணி தான் எனக்கு வந்துக்கல யூத். லட்சுமி நாராயண ஒரு விஷயம் அவ எம்எஸ்சி முடிச்சு இப்ப பிஎட் படிச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த டீம்ல யங்கஸ்ட் கேர்ள் அவ இன்னைக்கு ஃபுல்லாக இருந்தால் நாம சொல்லியிருக்கா. இதுதான் சுவாமிக்கு பிரியமான விஷயம். அவர் சுசீந்திரங்காரி பிடிச்சிக்கிடுங்க. எது சொல்ல வந்தேன்னா, அடுத்த யூத் நமக்கு வரணும், இளைய தலைமுறை சாமிகிட்ட பக்தி பண்ணி நமக்கு வரணும். சுவாமி அவங்கள நல்லா வச்சிருப்பாரு. அவங்கள ஒட்டி உள்ள ஆட்களை அவங்க திரட்டணும். நம்ம அதுக்கு கூட நின்று அவங்க ஹெல்ப் பண்ணணும். அப்படி ஆமா, பிரதம தர்ஷன் கண்டிப்பா ராம். அதனால அந்த மாதிரி நம்ம எல்லோரும் செய்வோம். குமரி மாவட்டத்தில் மீண்டும் பகவானுக்கு என புதிய பக்தர்களை ஈர்க்கின்ற பணிகளை நாம் செய்வோம். அதில் சரக்கல் விலையுடைய நாம பிரச்சார குடியோடு நாங்கள் எப்போதும் இணைந்து நிற்போம் என சொல்லி அப்பப்போ வரும்போது மீதியை பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த அருள் தம்பதிகளுக்கு நமக்கு இந்த ஒரு அரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அருளி தந்த இந்த அருள் தம்பதியருக்கு இந்த ஒரு சிறப்பு சின்ன ஒரு இதை நம்முடைய பகவானுடைய அருட்குழந்தைகள் யார், நம்ம சுந்தரராஜன் அண்ணாவுடைய 2 சகோதரிகளும் சுந்தரராஜன் அண்ணா வந்து குடும்பத்தோடு அவங்க இருவருக்கும் அது योगीराम सूरज कुमार, योगीराम सूरज कुमार, योगीराम सूरज कुमार, जय गुरुराया। योगीराम सूरज कुमार, योगीराम सूरज कुमार, योगीराम सूरज कुमार, जय गुरुराया। योगीराम सूरज कुमार, योगीराम सूरज कुमार, योगीराम
कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया இந்த நல்லதொரு அற்புத அருள் வழங்கும் திருநாளிலே திருவிழாவிலே நாம் எல்லோரும் இணைந்து பகவானை ஆராதித்து எல்லா அருள்மழையும் பெற்றோம். இதிலே யாதொரு சிறிய குற்றம் குறைகள் இருப்பினும் நீங்கள் எல்லாம் பெரியவங்க, பகவானுடைய திருவடிவம் நீங்கள் அதை பொறுத்தருளணும். பொதுவாக இங்கே இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன மைனஸ் பாயிண்ட்? இங்கே வர்ற பெரும்பாலான இது இவருடைய வீடு தானே, அதாவது ஒரு விருந்து மாதிரி பல சிலர் நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிடல, அவர் நம்ம ஒன்றும் ட்ரீட் பண்ணலை, வாங்கன்னு சொல்லலை, அப்படி எதிர்பார்க்கலாம். இது ஒரு ஆலயம் தான். சொல்லப்போனால் காலப்போக்கில் இந்த வீட்டையே நான் வெக்கேட் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கிறேன். இந்த வீட்டையை நான் வெக்கேட் பண்ணி வேற எங்கேயா போயிட்டு இதை முழுக்க ஆசை. ஏன்னா ஒரு சின்ன ஓலைப்பறையில் தான் இருந்துச்சு, இது ஓலை ஷெட்டாக தான் இருந்தது, ஒரு ஓலைப்பறை தான் இது. அதனால தான் குடின்னு வச்சோம். அதுக்கப்புறம் இது வளர்ந்து இது வரைக்கும் அப்புறம் அங்கே இப்போ கேட் வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்குது. இனி போக போக இது முழுக்க அந்த கேம்பஸ் ஃபுல் ஆகணுங்கிறது எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது. அப்படி வரைச்ச நான் பகவானை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு பெரிய முயற்சிகள்லாம் பண்ணினேன். பகவான் இதை விட்டு நகர மாட்டேன்ட்டார். போடா நீயும் நான் இங்கே வந்து உட்காந்து என்னை எங்கே தூக்கிட்டு போய் பார்க்குறேன்ட்டாரு. ஸோ நான் வெக்கேட் பண்ணி போயிடலான்னு முடிவு பண்ணார். இது முழுக்க ஆசிரமம் ஆயினால இதை ஒரு அருள் குடிலாவே நீங்கள் பாருங்கள். இது ஏதோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோன்னு மாதிரி நினைக்காதீங்க. அதனால் இது ஒரு எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, அவ்வளோதான். அவர் ஏகமாய் இந்த இடத்துல வந்திருந்து, இது சிவகுமாருக்காக அவர் வரல, இல்லை சிவகுமாருடைய குடும்பத்துக்காக அவர் வரல. இந்த இடத்துல ஏதோ ஒரு வேக்யூம் இருந்திருக்கு, அதை ஃபில் பண்ணுறதுக்காக பகவான் வந்திருக்கார். இந்த குமரி மாவட்டத்துக்கே அவர் வந்திருக்கார், அவ்வளோதான். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். இங்கே வந்திருந்து பகவானுடைய அருள் பெற்ற அத்தனை அடியார்களுடைய திருப்பாதங்களையும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சிரம் தாழ்த்தி வணங்கி நான் பகவானிடத்திலே உங்களுக்காக நான் மன்றாடி பிரார்த்திக்கின்றேன். உங்களுடைய திரு இல்லத்திலே யாதொரு சிறு குறைகள் கூட இனி இல்லாமல் பகவான் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் சந்ததிகளையும் காத்து ரட்சிப்பார். உங்கள் திரு இல்லத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் செய்யக்கூடிய தொழில்களை அவர் கூட நின்று நடத்துவார். சம்பாதித்த பணம் வீட்டிலே நிலைத்திருந்து உங்களுக்கு பயன்பெற அவர் அருள் புரிவார். யாதொரு குற்றம் குறைகளும் உங்களுக்கு இல்லாமல் அவர் காத்து ரட்சிப்பார். எல்லாம் வல்ல கருணா மூர்த்தி கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் இந்த அற்புதத்தை நிச்சயமாக உங்களிடம் செய்வார். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய குருராய. யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் की, யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் की, யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் की. நன்றி, வணக்கம், நமஸ்காரம். ஆடுதையா ஆடுதையா வெளி ஊஞ்சில் அழகாக ஆடுதையா வெளி ஊஞ்சில்.